செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை நாளில் விரதங்கள் அனுஷ்டிப்பது, கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வது, மாதுளம் பழம் பூ வைப்பது, மாதுளம் பழம் நிவேதனம் செய்வது, கோவிலுக்கு பால் அபிஷேகம், பன்னீரால், தயிரால், இளநீரால் அபிஷேகம் செய்வது, கரும்புச்சாற்றினால் அபிஷேகம் செய்தால் அதீத பலன் கிடைக்கும். அதே போல பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தால் கடன் நிவர்த்தியாகும். செவ்வாய்க்கிழமை தினத்தில் கல் உப்பு காலை 8 முதல் 9 மணிக்குள்ளாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வாங்கி வைப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் செய்யும் பொழுது அதீதமான பலன்கள், வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் உங்களுடைய கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது 5ஆம் வீடு பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவானும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி. கடகராசி அன்பர்கள் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராக் பகவான், சனீஸ்வர பகவான், 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், 10ஆம் இடத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், லாபத்தில் குரு பகவான். இந்த நாள் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும்போது உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் சில நல்ல வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் அமைகிறது. மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் இருக்கும். வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீர்கள். சூழ்நிலைகளை தகுந்தாற்போல் அவர்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். நடக்காத வேலைகளை நடத்தி காட்டக்கூடும்.